Hello friends, welcome to Citrus Finances. இன்னைக்கு எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு ஓணம் ஸ்பெஷல் பீட்ரூட் பச்சடி செய்திருக்கோம். ரொம்பவே கலர்ஃபுல்லான பச்சடி இது. அண்ட் கிட்ஸுக்கு எல்லாமே இது ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். ஏன்னா பீட்ரூட் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க பார்க்கலாம் இந்த சூப்பரான பீட்ரூட் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு. இப்போ ஒரு சாஸ் பேனில் 2 மீடியம் சைஸ் பீட்ரூட் இந்த மாதிரி நாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் நாம் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இதை இப்போ நாம் இந்த பீட்ரூட் சாஃப்ட் ஆகிறது வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். நாம் இப்போ நம்ம காய் வேகிறதுக்கு உள்ளாடி நாம் ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இது கூடவே 3 துண்டு அளவுக்கு சின்ன துண்டு தான் இஞ்சி சேர்த்துடலாம். நம்ம பச்சடிக்கு தேவையான உப்பு, ஒரு 4 போல் பச்சை மிளகாய், ஒரு 15 போல் மஸ்டர்ட் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 3 டேபிள் ஸ்பூன் நல்ல கட்டியான தயிர். இப்போ இது எல்லாத்தையும் நாம் நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காய் நல்லாவே வெந்தாச்சு, நம்ம பீட்ரூட்டு. இப்போ இதை நாம் கூல் டவுன் பண்ணி நாம் இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் ஒரு ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணி இதை நாம் இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணிடலாம். ஹேண்ட் பிளெண்டர் இல்லைன்னா நாம் இதை ஆற வச்சு மிக்சியில் நாம் நல்லா அடிச்சுக்கலாம், பிளெண்ட் பண்ணிடலாம். இது மாதிரி நாம் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு மிக்சியில் பண்ணிங்கன்னா இன்னுமே நமக்கு ஃபைனாக கிடைக்கும். இது கூடவே நாம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மசாலாவை சேர்த்துடலாம். கூடவே இந்த மிக்ஸி ஜாரை அலசி கொஞ்சமாக தண்ணியும் நாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு இந்த தேங்காய் மசாலா வேகிறதுக்காக ஒரு 3 மினிட்ஸ் நாம் நல்லா மூடி போட்டு குக் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நாம் இதை மூடி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணிடலாம். இப்போ நம்ம தேங்காய் மசாலா நல்லாவே குக் ஆகிடுச்சு நம்ம பச்சடியோடு சேர்ந்து. இப்போ நாம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணி 4 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துடலாம். இப்போ இதை நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தயிர் சேர்க்க இஷ்டம்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ கடைசியாக நாம் இதை தாளிச்சிடலாம். அதுக்காக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் நாம் கடுகு சேர்த்துடலாம். இது கூடவே 3 காய்ந்த மிளகாய் சேர்த்துடலாம். கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இதை நாம் அப்படி நம்ம பச்சடியில் சேர்த்துடலாம். அப்படியே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஓணம் ஸ்பெஷல் பீட்ரூட் பச்சடி அட்டகாசமாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை நாம் சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கலர்ஃபுல்லான பீட்ரூட் பச்சடியை அட்டகாசமாக சர்வ் பண்ணியாச்சு. இதை நாம் ரைஸோட ஒரு சைட் டிஷ் மாதிரி வச்சு நாம் சாப்பிடலாம். அண்ட் பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செய்யும்போது
சாப்பிடுவாங்க. ஈவன் கிட்ஸ்க்குமே இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.